இசைவானில் ஒரு நட்சத்திரம் மின்னி மறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் முழுமையாக தன்னுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே மிக சீக்கிரமாகவே இறைவன் அழைத்து கொண்டான் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பவதாரிணி தன்னுடைய இளம் பிராயத்திலேயே ஒரு கோரஸ் சிங்கராக அறிமுகமாகி அதன் பின்னர் திரைப்படங்களில் சோலோவாக பாடி ஒரு டூயட் பாடல்கள் பாடி அதன் தொடர்ந்து 23 வயதிலேயே தேசிய விருது பெற்றார். 25 வயதிலே இசையமைப்பாளரானார். இப்படி மெல்ல மெல்ல இசை உலகில் தனது சாதனை முத்திரையை தொடங்கி பதித்து கொண்டிருந்தவர் பவதாரிணி. ஒரு கட்டத்தில் தன்னுடைய இருப்பை மிக குறைவாக காட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையிலும் அவர் இருந்தார். இந்த நிலையில் இசை உலகில் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்வார் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்த்து கொண்டிருந்த பவதாரிணி இன்று புற்றுநோய் காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகைக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தமிழ் திரையுலகினர், தமிழ் இசையுலகினர் மிகுந்த வேதனையோடும் மிகுந்த அதிர்ச்சியோடும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஒரு குடும்ப நிகழ்வாக தான் நடந்து வருகிறது. முழு அர்த்தமே பவதாரிணி தான். அவங்க பேசுகிறதும் சரி, பழகிறதும் சரி, அவங்க செயல் எல்லாமே அமைதியான ஒரு பேச்சியாக இருக்கும். இவங்களுக்கு தேசிய விருது 2000 பாரதி படத்துக்கு கிடைத்தது. அந்த தேசிய விருதினுடைய தேர்வு குழுவில் நானும் ஒருத்தராக இருந்தது எனக்கு ஒரு பெருமை. தென்னிந்தியாவில் இருந்த தேர்வு குழுவில் உறுப்பினர்களில் 2 பேர் தென்னிந்தியாவில் இருந்து அதில் நான் ஒருத்தர். அந்த படம் தேர்வு பெற்ற உடனே முதல் நான் ஃபோன் பண்ணி இளையராஜா சாருக்கு தான் சொன்னேன். அவர் அந்த மகிழ்ச்சி நான் பவதாரிணியோட பேச முடியல. இப்போ உண்மையில் இப்போ அந்த மகிழ்ச்சி என்னால் என்றைக்கு மறக்க பெருமையான ஒரு விஷயம். அதே போல் அலெக்சாண்டர் படத்தில் பவதாரிணி அதில் கார்த்திக் ராஜா பஞ்சு சார் அறிமுகப்படுத்துகிறார். அந்த படத்தினுடைய டைரக்டர் நான். அந்த படத்துலேயும் பவதாரிணி பாட்டு அருமையான ஒரு பாட்டு அதில் இப்போ ஒரு பாடியிருப்பாங்க. அது ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு அது. அதனால் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய தாயார் இறந்தப்போ அவர் எவ்வளோ உடஞ்சப்படான்னு தெரியும். அந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய இழப்பை அதை அவங்க சந்திக்கிறதுக்கு இறைவன் எல்லா விதமான பலத்தையும் தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. மயில் போல பொண்ணு ஒன்று என்ற 24 வருடங்களுக்கு முன்பு பாரதி என்ற ஒரு பிரம்மாண்ட பிம்பத்தை காட்டிய ஒரு எளிய திரைப்படம். அதில் மிகவும் மென்மையான ஒரு பாடல். அந்த பாடலுக்காக தேசிய அளவில் அங்கீகாரத்தை பெற்றார் பவதாரிணி. மிக இளம் வயதிலேயே 23 வயதிலேயே அந்த ஒரு அங்கீகாரம் பவதாரிணிக்கு கிடைத்தது. மற்ற பாடகர்களிலிருந்து சற்று விலகி அனைவருக்கும் வணக்கம். என்ன வேகம்னு தெரியல. யமனுக்கு வேகமாக திரைத்துறையிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டே போகிறாரு. தமிழ் திரையுலகினுடைய மறவாத ஒரு விஷயம். எங்களால் மட்டுமல்ல, மக்களாலும் மறக்க முடியாத ஒருவர் ஐயா இளையராஜா அவர்கள். இசைஞானி என்று சொல்லப்படுகிற அவருடைய மனைவியை இழந்து வாடுகிற இந்த நேரத்திலே தனக்கு துணையாக மகள் இருப்பாள் என்று இருந்த நேரத்திலே மகளையும் அழைத்து சென்ற அவசரம் புரியாமல் நாங்களே அலைமோதி கொண்டிருக்கிறோம். இந்த வலி நமக்கு ரொம்ப எளிதாக எடுத்துக்கும், ஆனால் அவருக்கு அந்த வலி ரொம்ப பெருசாக இருக்கும். அவருக்கு நல்ல அமைதியும் நல்ல அருளையும் தர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு நினைவு தெரிந்தவரை பவதாரிணி அவர்கள் ஒரு மிக சிறந்த பாடகி. எனக்கு எண்ணிக்கை தெரியாது, ஆனால் மாணிக்கம் என்ற படத்தில் சந்தனம் தேய்ச்சாச்சு என் மாமா சங்கதி என்னாச்சுன்னு ஒரு சாங் பாடினாங்க. அது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் தான் இசையும் அமைச்சார். ஸோ அந்த படத்தில் நானும் இருந்தேன். பட் என்னுடைய படங்களுக்கு இசையமைக்கும்போது இசைஞானி அவர்கள் ஒரு தனி இடம் கொடுத்து இசையமைப்பது எனக்கு நன்றாக தெரியும். அதே போல தான் பாடலும். மறைந்த பவதாரிணி அவர்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கலும் இந்த சோகத்தை தாங்குகிற பலத்தை அந்த குடும்பத்திற்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.